Hey sweethearts, welcome to Hemsum. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி இது அவ்வளோ குவிக்காவும் பண்ணிடலாம். நமக்கு 2 மினிட்ஸே போதுமானது தான். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் கரும்பு சாறை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ கரும்பு சாறு அல்வா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு கரும்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக ஆக்கிக்க போகிறோம். இந்த தண்டு பகுதியை மட்டும் விட்டுட்டு நம்ம மீதி உள்ளதெல்லாம் குட்டி குட்டி ஸ்லைசஸாக போட்டுக்க போகிறேன். அந்த தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அரைப்படுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா டபுள் ஃபில்ட்ரு மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி சாறு எடுத்து கையிலையுமே நல்லா பிழிஞ்சிக்கோங்க. ஸோ அந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை மறுபடியும் இன்னொரு குட்டி குட்டியாக அந்த டீ வடிகட்டுற அந்த ஃபில்டர் வச்சு அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணி கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லம்ப்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த நெய் மெல்ட் ஆனதும் முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் முந்திரி மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கிறலாம். நட்ஸ் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு நெய் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அல்வாவுக்கு நெய்யுமே ரொம்ப அதிகப்படியாக தேவைப்படாது. இப்போ அதே கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கரும்பு சாறு இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறேன். ஸோ கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் அளவுக்கு திக்னஸ் வந்துடும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லை ஒயிட் சுகர் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ அந்த கலர் அதே மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ்னால நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ போதுமான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வரும்போது 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பட் இந்த ஸ்டேஜ் வந்துட்டாவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப குவிக்காகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். சுட சுட சூப்பரான அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அல்வா பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்சும்மை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு புது வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.